Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, As-salatu wassalamu ala sayyidil mursaleen. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. Wa nashhadu anna sayyidina wa maulana Muhammadan abduhu wa rasuluhu. Qala Allah ta'ala fil Qur'anil Kareem, a'udhu billahi minash shaitanir rajeem. Bismillahir rahmanir rahim. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات وأقاموا الصلاة وآتوا الزكاة لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், ஹுலஃபாக்கள், இமாம்கள், நல்லோர்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் எல்லோருக்கும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெரியோர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களிலே நாம் எல்லாம், இன்னும் சொல்ல போனால் ஒற்றைப்படை நாளிலே இன்றைய தினம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை ஷரீஃபிலே இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி وَأَقَامُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ لَهُمْ أَجْرُهُمْ عِندَ رَبِّهِمْ وَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ என குறிப்பிடுகிறான். குர்ஆன் ஷரீஃபில் எங்கெல்லாம் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகின்றானோ, அதற்கு அடுத்தடுத்த இடங்களிலே ஜகாத்தையும் நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஜகாத் ஏழை மக்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. ஜகாத் பொதுவாக நாம் எல்லாம் விளங்கி வைத்திருப்பது ரமலானுடைய காலத்தில் மட்டும்தான் ஜகாத்தை தர வேண்டும் என்பதாக நிறைய பேர் எண்ணிக்கொள்கிறார்கள். ரமலானுடைய காலத்தில் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. யார் ரமலானுடைய காலத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு பல மடங்கு நன்மை கிடைக்கும் என்பது மாற்று கருத்து இல்லை. மற்ற காலங்களை காட்டிலும் ரமலானுடைய காலத்தில் எந்த ஒரு நல்லமல் செய்தாலும் அதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் இரட்டிப்பாக்கப்படும். அதன் அடிப்படையில் பெரும்பாலானவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு ரமலானுடைய காலத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஜகாத் அதனுடைய நிசாபை அடைந்து சரியான ஒரு ஆண்டு காலம் பூர்த்தியாகிவிட்டால் அது எந்த நாளாக இருந்தாலும் அன்றைய தினம் நாம் வெளியாக்க வேண்டும், ஜகாத்தை தர வேண்டும். ரமலானுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அவருக்கு ஒரு ஆண்டு கணக்கு முடிந்து விட்டது என்று சொன்னால், ரமலான் வரட்டும் பொறுத்திருந்து அந்த காலத்தில் நாம் கொடுக்கலாம் என்று தாமதிக்க கூடாது. ஜகாத்தினுடைய அளவு ஓராண்டு காலம் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்திலே அதை வெளியாக்க வேண்டும். சங்கையான பெரியோர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
ஜகாத்தை பற்றி திருமறையில் சொல்லுகின்ற பொழுது, ஜகாத்தை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றுங்கள், லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்திலே அதற்கு உங்களுக்கு உண்டான கூலி கிடைக்கிறது என்பதாக சொல்லுகின்றான். பொதுவாக இன்றைய தினம் நாம் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை நாம் சரியான முறையில் செலுத்த வேண்டும். நாம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்கு, ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு மனிதன் இவ்வளவு வருமானத்தை ஈட்டுகிறான் என்று சொன்னால் அதற்குண்டான வரியை அவன் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டும். இன்கம் டேக்ஸ் என்பதை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். அப்படி அவன் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரியை முறையாக நிறைவேற்றாமல் அவன் வைத்திருக்கக்கூடிய பணம் கருப்பு பணம், பிளாக் மணி என சொல்லப்படுகிறது. அது அரசாங்கத்தின் பார்வையில் அது தவறு, அது தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக உள்ளது. அதுபோல ஜகாத்தினுடைய அளவை அடைந்து காலத்தையும் அடைந்து அவன் வெளியாக்காமல் ஏழைகளுக்கு அதனுடைய ஹக்கை அவன் நிறைவேற்றாமல் தன்னிகத்திலே வைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பார்வையில், ஷரியத்தினுடைய பார்வையில் பதுக்கப்பட்ட பணம், கள்ளப்பணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பதுக்கப்பட்ட பணத்திற்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான சோதனை உண்டு. அவன் எதிர்பார்க்காத விதத்திலே அல்லாஹ் அவனுக்கு தண்டனையை ஏற்படுத்தி தருவான் என்பதையும், பணத்தை வெளியாக்காமல் ஜகாத்தை நிறைவேற்றாமல் தன்னகத்தை வைத்துக் கொண்டவர்கள் சற்று யோசிக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜகாத்தை நிறைவேற்றாதவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இப்படி சொல்லுகின்றான், வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபில்லா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம் யௌம யுஹ்மா அலைஹா நாரி ஜஹன்னம ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வல்லுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லிஅன்ஃபுஸிக்கும் ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன். ஜகாத்தை நிறைவேற்றாமல் அவன் வைத்துக் கொண்டான் என்று சொன்னால் தங்கத்தையோ வெள்ளியையோ அவன் தன்னுடைய முதலீடு தான் சம்பாதித்தது தான் அடுத்தவருக்கு ஏன் தர வேண்டும் என்று மமதையிலே, கர்வத்திலே அவன் ஜகாத்தை நிறைவேற்றாமல் வைத்துக் கொண்டான் என்று சொன்னால், பதுக்கிக் கொண்டான் என்று சொன்னால், ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அப்படி ஜகாத்தை நிறைவேற்றாதவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அல்லாஹ்விடத்திலே கடுமையான சோதனை உண்டு என்று நீங்கள் கூறுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். அவன் தன்னுடைய பணம், தனக்குண்டான பணம், தான் சம்பாதித்தது எல்லாம் என்னால் வந்தது, நான் சேர்த்த சொத்து என்று மாறுதட்டி கொள்கிறான் அல்லவா, ஜகாத்தை நிறைவேற்றாமல் வைத்துக் கொள்கிறான் அல்லவா, அவனுக்கு மறுமையிலே அல்லாஹ் தரக்கூடிய தண்டனை என்பது யௌம யுஹ்மா அலைஹா நாரி ஜஹன்னம, நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்திலே அவனுடைய நெற்றியிலும் அவனுடைய முதுகிலும் அவனுடைய விலாப்புறங்களிலும் அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் அவன் சேமித்து கொண்ட ஜகாத்தை நிறைவேற்றாமல் தன்னகத்தை வைத்துக் கொண்ட அந்த பொருளாதாரத்தை கட்டி தொங்க விடுவான் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். சங்கையான பெரியோர்களே, அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபதூகு மா குன்தும் தக்னிஸூன், நீங்கள் இந்த செல்வத்தை எல்லாம் பதுக்கிக் கொண்டீர்கள் அல்லவா, இவைகளை கொண்டு நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். சங்கையான பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மிக கொடூரமானது. அவனுடைய தண்டனையை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த ஜகாத்தை சரியான முறையில் நாம் வழங்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். செல்வந்தர்கள் அவர்களுடைய ஜகாத்தை ஏழைகளுக்கு வழங்க வேண்டும். ஏழைகள் செல்வந்தர்களிடம் அவர்களுக்கு உண்டான உரிமையை கேட்டு பெறுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஒரு மனிதன், ஒரு செல்வந்தன் ஜகாத்தை நிறைவேற்றாமல் வைத்துக் கொள்கிறான் என்று சொன்னால், ஒரு ஏழைக்கு இவன் ஜகாத்தை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், என்னுடைய பணம் உன்னிடத்தில் இருக்கிறது, என்னுடைய ஹக்கு உன்னிடத்தில் இருக்கிறது, நீ எனக்கு ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு பெறுவதற்கு கூட உரிமை உண்டு. ஆக சங்கையான பெரியோர்களே, அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஜகாத்தை எந்த நேரத்திலும் நாம் தவற விட்டுவிடக் கூடாது. ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம், பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு அபூபக்கர் கலீஃபாவுடைய ஆட்சி காலம், ஜகாத்தை
ஒரு சில சஹாபாக்கள் தருவதற்கு மறுத்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நான் தொழுகிறேன், இபாதத்தை நிறைவேற்றுகிறேன், இன்ன பிற நல்லமல்களை செய்கின்றேன், நான் சம்பாதித்தது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏன் அடுத்தவருக்கு ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சிலர் பேசிக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்த போது சரியான முறையில் கணக்கிட்டு ஏழைகளுக்கு ஜக்காத்தை பகிர்ந்தளித்த ஒரு சில நபர்கள் நபியினுடைய வஃபாத்திற்கு பிறகு தருவதற்கு யோசித்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஜக்காத்தினுடைய பணம் என்பது நீங்கள் ஏழைகளுக்கு வழங்குவது தான தர்மம் அல்ல, நீங்கள் நினைத்தால் கொடுக்கலாம் என்கிற ஒரு சலுகை அல்ல, கட்டாயம் வெளியாக்க வேண்டும் என்கிற ஷரியத்தினுடைய சட்டம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தி, பெருமானாருடைய காலத்தில் ஜக்காத்தை நிறைவேற்றி இப்பொழுது ஜக்காத்தை தர மறுக்கக்கூடியவர்களிடம் நான் நேரடியாக போர் புரிய தயாராக இருக்கிறேன் என்று எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆக சங்கையான பெரியோர்களே, அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது ஜக்காத்தை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செல்வந்தரும் அதற்குண்டான கணக்கிட்டு காலம் முடிந்த பிறகு ஏழைகளுக்கு பகிர்ந்து தர வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜக்காத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த உம்மத்திற்கு சில படிப்பினைகளை தருகின்றான். அதாவது அல்லாஹ் நமக்கு தந்ததை நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து நாம் ஏழைகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருகின்றான். இந்த ஜக்காத் நமக்கு அழகான முறையில் ஏற்படுத்தி தருகின்றது. இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? ஜக்காத் பொருளின் மீது கொள்ளக்கூடிய பேராசையை விட்டும் நம்மை பாதுகாக்கின்றது. இன்றைய காலத்திலே நாம் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். தங்கம் வெள்ளி என்பது இன்றைய முதலீடு என்று நாம் சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் நாளை மறுமையிலே அதற்குண்டான கணக்கை நாம் சரியான முறையில் காட்ட வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது தங்கத்தின் மீதும் வெள்ளியின் மீதும் பொருளாதாரத்தின் மீதும் ஏனைய சொத்துக்களின் மீதும் நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஆசை, பேராசையை தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு மனச்சூழலை, ஒரு மனநிலையை இந்த ஜக்காத் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுத்தி தருகின்றது. மூன்றாவது செய்தி, ஏழை பணக்காரர்களுக்கு இடையிலே எந்த விதமான வேறுபாடும் இல்லை என்கிற சரிசமமான சூழலை இந்த ஜக்காத் ஏற்படுத்துகின்றது. ஆக சங்கையான பெரியோர்களே, ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு காலம் கடக்கக்கூடாது. அடுத்த வாரம் கொடுத்துக்கலாம் அல்லது அடுத்த நோன்புல கொடுத்துக்கலாம், இப்பயே கொடுக்கணுமா என்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்கு வந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை யாரும் கணிக்க முடியாது. அது காலம் ஒரு ஆண்டு காலம் முடிந்து விட்டால் அவற்றை வெளியாக்க வேண்டும். அடுத்த ரமலான் வரை அல்லது ஒரு மாதத்தில் ரமலான் வருகிறது, அதுவரை சற்று தாமதித்திருப்போம் என்று எதிர்பார்த்திருக்க கூடாது. ரமலானில் கொடுத்தால் மடங்கு 2 மடங்கு நன்மை உண்டு. ஆனால் ரமலானுக்கு முன்பே அந்த கால அளவை அடைந்து விட்டால் அந்த நேரத்திலே அவற்றை வெளியாக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சங்கையான பெரியோர்களே, அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஜக்காத் ஏழைகளுக்கு சரியான ஏழைகளை கண்டறிந்து வழங்க வேண்டும். சிலர் பார்ப்பதற்கு ஜக்காத்தை பெறக்கூடிய அளவிற்குண்டான தகுதி இல்லாதவர்கள் போல தோற்றம் அளிக்கும். ஆனால் ஜக்காத்தை பெறுவதற்குண்டான முழு தகுதியும் அவர்களிடத்திலே இருக்கும். அப்படிப்பட்டவர்களை சந்தேகத்தின் பேரில் நாம் கண்டறிந்தால் அவர்களிடம் ஜக்காத்தினுடைய பணத்தை பெறுவதற்கு தகுதியா என்று கேட்டறிந்து அவற்றை ஒப்படைப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. சங்கையான பெரியோர்களே, இதை சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய காலத்தில் நாம் அதிகமாக ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றோம். ஏழைகளை கண்டறிந்து அந்த ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய பள்ளிவாசலில் அல்லமானா பைத்துல் மால் என்ற ஏழைகளுக்கு ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய வசதி படைத்தவர்கள் இருந்தால் நம்முடைய பள்ளிவாசலில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அல்லமானா பைத்துல் மாலில் அந்த ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தால் சரியான பயனாளிகளை கண்டறிந்து, நம்முடைய முஹல்லாவில் இருக்கக்கூடிய பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு ஒரு வழிவகுக்க ஒரு உதவியாக இருக்கும் என்பதை அறிவுறுத்தி கூறிக்கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் ஜக்காத்தை தரக்கூடிய அளவிற்குண்டான பொருளாதாரத்தை நம் அனைவருக்கும் இறைவன் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுன்னத்துலகை தொழுது கொள்ளுங்கள்.